எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் அவங்க கூட டூயிட் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறேன். அப்படி சின்ன வயசில் நான்லாம் சரோஜாதேவின்னு அப்படி ஒரு கிரேஸ் எனக்கு. சின்ன வயசுலாம் கேட்பாங்க, யாரா கல்யாணம் பண்ணுவேன் 5, 6, 8 வயசில் நான் சரோஜாதேவி தான் கட்டுவேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி அந்த காலத்தில் பேசுகிறேன். அதெல்லாம் இப்போ கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா சரோஜாதேவி கூட போகிறேன். அப்புறம் ஆதவன் கதை எழுதுறேன். ரவிக்குமார் சார் சரோஜாதேவி போடலாம் சார். நான் இந்த பழைய ஆர்டிஸ்ட்லாம் இப்போ என் முதல் படத்தில் ஜெமினி கணேசன் சோகராஜானி போட்டேன். அதிலே போட்டுக்கலாம் சரோஜாதேவி மிஸ் ஆகிடுச்சு. விட ஏன் சோகராஜானி போட்டு அவங்க இந்த ஊர் மெட்ராஸ், சரோஜா பெங்களூர், எனக்கு பழக்கம் இல்லையே. அது நான் சின்ன டயட்ரு கேட்டால் குடும்பம் அந்த டவுட்டில். அப்புறம் சௌகரமாக பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இப்போ கூட சொல்லுவாங்க, தோழர் எனக்கு ரொம்ப நாளுக்கு கிடச்ச படம்னு. அதே மாதிரி சரோஜா போடலான்னு ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒன்றா ஓகேன்ட்டாரு. போட்டாங்க, நடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நடிச்சிட்டாங்க. அப்புறம் பண்ணு பார்த்தேன், ஆஹா இது எப்படியா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதில் ஆக்சுவலாக வடிவேல் கேரக்டர் தான் நான் பண்ணணும். இருக்குது ஒரு காமெடி கேரக்டர் தான். அப்போ பார்த்தா டைரக்டர் நான் சொல்கிறேன், உதயநிதி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செல்வமுத்துலாம் சார் வடிவேலுக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் அவர் போட்டுடலாம், கட்சி சார்பாக போட்டலான்ட்டாங்க. ரவிக்குமார் ஓகேன்ட்டார். அவர் டைரக்டர் அதை பற்றி கவலைப்பட என்னை பற்றி கவலைப்படாத ஒரே டைரக்டர் அவர் தான் எப்போவுமே. டேக் டு தி கிராண்டட் என்ன சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்துட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. நம்ம என்ன சார், நான் நடிகன், முன்னெடுத்து படம் ஹிட் ஆகிருக்குது, அடுத்த படம் படையப்பா பண்ணுறேன், இதில் கதை இது ஆதவன் பண்ணுறேன், அதில் நான் கதை எழுதியிருக்கிறேன், நான் நடிகை கதைன்னு வருதில்ல பட அது போதும் அப்படின்ட்டாரு, சொத்திட்டாரு. இதனால் பெரிய டிஸ்கஷன் நடக்கும். எனக்கு மனசா சரியில்லை, ஆனால் இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம நடிக்கலாம் எப்படி, அது கதை எழுதிட்டு எல்லாம் கேட்பாங்க நாளைக்கு. அப்புறமா என்ன பண்ணிட்டாக்க ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி, நீங்கள் தான் கதைன்றதால நீங்களும் ஒரு கேரக்டர் டிஸ்கஸ் நேரத்தில் உள்ளே பூத்துறேன் கொஞ்சமாக. இளையராஜா கிட்ட இளைய வாங்கிட்டு வந்து, ரகமான் கிட்ட மானை வாங்கிட்டு வந்து இளையமான் அப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி மியூசிக் மாதிரி பண்ணி, நான் நயன்தாரா சைட் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணி ரவிக்குமார் சொன்னோன்னு சரி ஓகே வேறு வழியில், ஏன்னா இல்லைன்னா விட மாட்டேன், ஏதாவது சண்டை போடுவேன், அவர் தெரியுப்பா அப்படின்னு விட்டார். அப்புறம் பண்ண அந்த கேரக்டர் பண்ணுறேன். அப்போ சரோஜாதேவி நடிக்கும்போது டக்குன்னு என்ன பண்ண, ஓப்பனிங் அன்று வந்தது அதேனிலா பாட்டு இன்ட்ரடக்ஷனில் தான் வரும் எனக்கு, அன்று வந்தது அந்தம்மா பாடுவாங்க. அப்புறம் சொன்னேன்மா, உங்கள் கூட நான் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் உங்கள் கூட டூயிட் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறேன். அப்படி அப்புறம் என் 2வது பையன் கல்யாணம் பெங்களூர் தான் நடந்துச்சு. அதுக்கு போய் கூப்பிட்டு கரெக்டாக வந்துட்டான் கல்யாணம். அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தானுங்க. நம்ம பார்த்து வேந்த மனிதர்கள் நம்மளோட பழகிறதோ, நம்மளோட பேசுகிறதோ, நம்மளை பார்க்குறதோ ஒரு அதிசயம்.